ஆனால் இப்போ விஜய் கட்சியெல்லாம் வந்து இப்போதான் உருவாகியிருக்காங்க. அதனால வந்து இன்னும் கொஞ்ச நாள் அவங்க வந்து இந்த கட்சியில் வந்து மக்களுக்கு சேவை செஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கட்சி வளர்ந்தாதான் வந்து அடுத்தது இந்த சிஎம்ஓ இல்லை மற்றபடியோ வளர்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எக்ஸிட் போல்ஸ்லாம் பார்த்தேன். நிறைய தமிழ்நாடு ரிலேட்டட் எக்ஸிட் போல்ஸ்லாம் வந்து வேறு மாதிரி தான் வந்திருக்கு. இட்ஸ் ரியலி ஷாக்கிங். பட் டிவிக்கு இப்போ தான் ப்ரோ வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு எம்எல்ஏ ஆகட்டும். எம்எல்ஏ ஆகிட்டு அவர் சட்டசபையில் போய் என்ன பேசுகிறாருன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவர் எம்எல்ஏ ஆகி அந்த தொகுதிக்கு என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாட்டை கையில் கொடுப்போம். எடுத்தோடனே நாட்டை கொடுக்க முடியாது. ஒரு தொகுதியை கொடுப்போம். அந்த தொகுதியை கரெக்ட் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் நாட்டை கொடுப்போம். ஐயா, கருத்து கணிப்புன்றது வந்து அம்மா காலத்திலே பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பெல்லாம் வந்து பொய்யாவே இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 100%ல் ஒரு 99% டிஎம்கே வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஆனால் வந்து ஒரு 5 வருஷமா இந்த டிஎம்கே இருந்தது. ஆனால் இந்த ஃப்ரீ பஸ் சொல்லிட்டு நிறைய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. யார் பக்கம் வரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ எக்ஸிட் போலாம் நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு. டிஎம்கே தான் வின் பண்ணுன்றது தெரிஞ்ச ஒரு உண்மை. ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கணும்னா மேபி டிவிகேவோட சேர்ந்தால் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பட்சத்தில் டிஎம்கே தான் திருப்பி வருவாங்க. வரதும் பெஸ்ட்டு தானே. டிஎம்கே வரது பெஸ்ட்டா? பெஸ்ட்டு தான், ஓகே தான். ஏன்னா நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுல்ல. அது டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் அது ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயம். ரெண்டாவது அவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கட்சி. ஏடிஎம்கேவை கம்பேர் பண்ணும்போது டிஎம்கே பெஸ்ட்டாகவே பண்ணுவாங்க. ஓகே. டிவிக்கு இப்போ தான் ப்ரோ வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு எம்எல்ஏ ஆகட்டும். எம்எல்ஏ ஆகிட்டு அவர் சட்டசபையில் போய் என்ன பேசுகிறாருன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவர் எம்எல்ஏ ஆகி அந்த தொகுதிக்கு என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாட்டை கையில் கொடுப்போம். எடுத்தோடனே நாட்டை கொடுக்க முடியாது. ஒரு தொகுதியை கொடுப்போம். அந்த தொகுதியை கரெக்ட் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் நாட்டை கொடுப்போம். ஆனால் இப்போ போன 2 எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஒரு நிறுவனம் வந்து எக்ஸிட் போல் விடுவாங்க. போன 2 வருஷம் எலெக்ஷன்ல அவங்க கணிச்சது கரெக்டாக இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து டிவிக்கே தான் வரும் சொல்லி கணிச்சிருக்காங்க. அதாவது இந்தியா டுடேல மட்டும்தான் டிவிக்கே பெரும்பான்மையாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களும் தெளிவாக தான் போட்டிருக்காங்க. 35% வந்து டிஎம்கேவும் 35% டிவிகேவும் தான் போட்டிருக்காங்க. எவ்வளோ தெளிவாக இருக்காங்கன்னா ஜெயிக்குதோ இல்லையோ நம்ம இப்படி 2 கட்டாப்பில் போட்டு வச்சிருவோன்ட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் தெளிவாக ஸ்ட்ராட்டஜி எடுத்தவங்க எல்லாருமே டிஎம்கே வின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் மட்டும், அதாவது நியூஸ் 18 அவங்கள இருக்க இது இருக்குல்ல, CNN 18 அவங்க மட்டும்தான் ஏடிஎம்கே வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி மெஜாரிட்டி வந்து டிஎம்கே தான் வின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். கண்டிப்பாக டிஎம்கே தான் வரணும். வந்தால் நல்லது நடக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போதைக்கு அந்த கேப்பபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அது டிஎம்கேக்கு இருக்குது. ஏடிஎம்கே நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? பிஜேபி வந்துடும். அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போதைக்கு நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லாமல் டிஎம்கே ஜேக்கு வச்சிடலாம். டிவிகேக்கு வந்து ஆப்ஷன் கொடுப்போம். எடுத்தோடனே கொடுத்துடக்கூடாதுல்ல. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நாட்டை தூக்கி கையில் கொடுத்துருவோமா? ஃபஸ்ட்டு ஒரு தொகுதியை கொடுப்போம். அந்த தொகுதியில் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். நல்லது செஞ்சு முன்னேற்றம் பண்ணாருன்னா அதுக்கப்புறம் அவர் நிற்க வைக்கிற கேண்டிடேட்ஸ் பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய கேண்டிடேட்ஸே நிறையா அவங்களே மனசு கஷ்டப்படுறாங்க டிவிகேலன்னு கேள்விப்பட்டேன். பார்ப்போம். எல்லா கட்சினா அது நடக்கிற விஷயம் தான். பார்ப்போம். அப்புறம் சீவன் ஒருத்தர் இருக்காரு, பாவம், அவருக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. எக்ஸிட் போல்லாம் பார்த்தேன். ஆக்சுவலி நான் ஓட் பண்ணது வந்து டிவிகேக்கு தான் ஓட் பண்ணேன். ஐ திங்க் விஜய் தான் வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட மிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தா நான் ஓட் பண்ணேன். நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டெல்லாம் கிடையாது. ஐ திங்க் இட்ஸ் 3rd டைம் ஓட் பண்ணேன்னு நினைக்கிறேன். 3rd டைம் 4th டைம் ஓட் பண்ணுறேன் நான். விஜய் தான் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே மாற்றி ஆட்சி பண்ணிட்டாங்க. இன்னொரு புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷான மாற்றம் தேவை. அண்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இவர் பின்னாடி தான், விஜய் பின்னாடி தான் இருக்காங்க மோஸ்ட்லி. ஸோ ஐ திங்க் அவரோட விஷன்ஸ் அந்த நிறைய தேர்தல் வாக்குறுதி பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஆப்லாம் கொண்டு வந்து கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் அதிலே சப்மிட் பண்ணலாம். யாருக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸே பார்க்காம லஞ்சம் கொடுக்காமே டேரெக்டாக நமக்கு அந்த டாக்குமெண்டேஷன்லாம் நடந்து முடிஞ்சிடும். இல்லாதவங்கள ஆக்ஷன் எடுப்பேன்ற மாதிரி அந்த ஆப் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷன்ஸ் அந்த இதெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் ஓட் பண்ணணும்னு நினச்சேன். இட்ஸ் நாட் லைக் ஃபேன் கிரேஸ் அப்படிலாம் கிடையாது. நான் விஜய் ஃபேன்லாம் கிடையாது. நான் ஆக்சுவலி வேறு ஒருத்தர் சூர்யாவோட ஃபேன் தான் நான். ஆனால் நான் விஜய்க்கு வந்து ஓட் பண்ணேன். பிகாஸ் பொலிட்டிக்கலி அவர் வரும்போது யாருக்கும் இல்லாத தைரியம் அவருக்கு வந்திருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும், மக்களுக்கு ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் நான் ஓட் பண்ணேன். ஆக்சுவலி எக்ஸிட் போல்ஸ்லாம் பார்த்தேன். நிறைய தமிழ்நாடு ரிலேட்டட் எக்ஸிட் போல்ஸ்லாம் வந்து வேறு மாதிரி தான் வந்திருக்கு. இட்ஸ் ரியலி ஷாக்கிங். பட் ஒரு சிலர்லாம் வந்து டிவிகேக்கு பாசிட்டிவாக இருக்குது. இல்லை, ஆக்சுவலி என்னென்னா இந்த தமிழ்நாடு ரிலேட்டட் எக்ஸிட் போல்ஸ்லாம் நான் பார்த்தேன். நிறைய பெரிய ஏஜென்சிஸ் தான் எக்ஸிட் போல்ஸ் நடத்திருக்காங்க. பட் அவங்க எப்படி நடத்துனாங்க, என்ன மாதிரி சாம்பிளிங்ஸ் மெத்தட்லாம் யூஸ் பண்ணாங்கன்றதெல்லாம் போடல. பட் ஆனால் இந்தியா டுடே, ஐ திங்க் இந்தியா டுடேல ஒரு ஆக்சிஸ் மைடியா நினைக்கிறேன்,
அவங்க நடத்துகிற எக்ஸிட் போல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணோம், எத்தனை பேர்கிட்ட எடுத்தோம், சர்வே எடுத்தோம், இதெல்லாம் ப்ராப்பராக போட்டிருக்காங்க. ஸோ அப்படி போகும்போது அவங்க 40,000 பேர்கிட்ட வந்து ஓட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க, எக்ஸிட் போல்ஸ் எடுத்திருக்காங்க. பட் இவங்க என்ன மாதிரி சாம்பிளிங்ஸ் எடுத்தாங்க, என்ன ஏதுன்றது எனக்கு தெரியல. ஸோ ஐ திங்க் அந்த விவரெல்லாம் வெளியிட்டாங்கன்னா மேபி நம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்புற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. தட் இஸ் அ ரீசன் ஆக்சுவலி. போன வாட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அந்த ரிலீஸ் பண்ணது இந்தியா டுடே இருக்கு பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா போன வாட்டி டிஎம்கே தான் வந்து வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி டிஎம்கே தான் வந்திருக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அவங்க டிவிக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து டிவிக்கே பொறுத்து ஃபேன் பேஸ் பொறுத்த வரைக்கும் அதிகம் தான் சார், அது யாரும் அடிச்சிக்க முடியாது சரிங்களா. பட் ஆட்சின்னு வரும்போது எக்ஸ்பீரியன்ஸ் யாருன்னா ஏடிஎம்கே டிஎம்கே தான் இருக்காங்க சரிங்களா. அது தவிர்த்து யாருன்னா நான் என்டிகே. ஸோ மேபி வந்து ஏன்னா வந்து இப்போ வந்து படி பார்த்தீங்கன்னா சென்செக்ஸே வந்து கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. அந்த கணிப்பே வந்து கன்ஃபியூஸ் ஆகி தான் வந்திருக்கு தவிர்த்து 100%, அதாவது ஒரு 50%ஆல யாரையும் சொல்ல முடியல, யார் வருவாங்க யார் வர மாட்டாங்க சொல்ல முடியல. ஸோ அதனால் வந்து May 4 தான் தெரியும் என்ன யாருன்னு சொல்லிட்டு சரி. ஆனால் வந்து மேபி டிவிக்கே ஒரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் பர்சன்டேஜ் படி தான் பார்ப்பாங்க. ஸோ சிஎம் சீட்டுன்னு பார்க்கும்போது பர்சன்டேஜ் படி தான் பார்ப்பாங்க. ஸோ பார்ப்போம் May 4 பார்ப்போம் என்ன இது நடக்குது. சரி பாதியாக பட்ட கூட இப்போ யார் மெஜாரிட்டி இருக்காங்களோ ஸோ அவங்ககிட்ட வந்து கூட்டணி பேசுவாங்க எப்படி இருந்தாலும் சரிங்க. இப்போ டிவிக்கே வந்து 35 இருக்காங்க, டிஎம்கே 35 இருக்காங்கன்னா இப்போ அவங்க வந்து 2 பேர் காமனாக இருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு நடுவில் யார் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா ஏடிஎம்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க டிவிகே சைட்லேருந்து. ஸோ டிவிகே சைட்லேருந்து ஏடிஎம்கே பேச்சுவார்த்தைனா பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாகிடும். ஸோ அவங்களுக்குள்ளே வந்து கலந்து பேசுவாங்க, சிஎம் யார் டிப்டி சிஎம் யார் பேசுவாங்க. இன்கேஸ் அந்த பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கலன்னா கவர்னர் ஆட்சி தான் வரும் நேற்றுக்கு சரிங்களா. ஒரு 6 month கவர்னர் ஆட்சி இருக்கும் சரிங்களா. அந்த 6 monthக்குள்ளே அவங்க வந்து நிரூபிக்கணும். இல்லை அவங்க வந்து பேச முடியல, அந்த இது பண்ண முடியலன்னா கவர்னர் வந்து ஃபைனலாக முடிவு பண்ணுவாங்க யார் சிஎம்மாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. அதுதான் ஐடியாவில் வரும். ரிசல்ட் May 4 ரிசல்ட்டை தான் நமக்கு தெரியும் என்ன எதுனாலும். அது சொன்ன பார்த்தீங்களா, இப்போ வந்து விஜய் வந்தால ஒட்டுமொத்த ஓட்டும் ஸ்பிட்டாக இருக்குது சரிங்களா. ஆல்மோஸ்ட் என்டிகே வந்து ஆல்மோஸ்ட் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் சென்செக்ஸ் படி பார்த்தா அசம்பிளிக்குள்ளே என்டிகே வர மாதிரி தான் காட்டியிருக்காங்க. பார்ப்போம் May 4 விஜய் தான் ஜெயிப்பாங்க. ரசிகர் மன்றம் இருக்கிறாங்க, ரசிகர் பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் தாய்மாருங்க இருக்கிறாங்க, அவங்களாம் எல்லாமே ஓட்டு போடுவாங்கள்ல. ஓட்டு 18 வயசு ஆகல, 18 வயசு ஆகலனால 18 வயசு மேலே இருப்பாங்களே, அவங்களும் போட்டிருப்பாங்களே. அதனால நிச்சயமாக விஜய் தான் போடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து 4 ஓட்டு இருக்குது, 4 ஓட்டுமே விஜய் தான் போட்டாங்க. எங்கள் ஊரில் வந்து ஒரு 46 குடி இருக்குது, அவங்களும் அங்கே தான் போட்டிருப்பாங்க. எல்லாமே விஜய் தானே, விஜய் தான் வரணும். இப்போ இந்த வாட்டி விஜய் தான் வரணும். மக்கள் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. மாற்றங்கள் வேணும்ல, ஒரே கட்சி ஒரே இது இப்போ பண்ணுறாங்கல்ல. யாராவது புதுசாக வரவங்க வரட்டுமே, பார்க்கட்டுமே. பிடிக்கலன்னா அதுக்கு எதுவும் மாற்றிடலாம். புதுசாக வரவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுக்கணும், கொடுத்து தான் பார்க்கணும். கொடுத்து பார்த்தா தானே தெரியும் வரவங்க என்ன பண்ணுறாங்களா பண்ணலையான்னு. ஏன் மறுபடியும் பண்ணுறவங்களே பண்ணலாம். டிஎம்கே தான் வரும்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? டிஎம்கே தெரியலண்ணா என்னன்னு. நான் விஜய் தான் வரணும்னு நாங்களாம் ஓட்டு தான் போட்டுக்கிறோம். நான் விஜய் ரசிகர் தான், அதுதான் ஓட்டு தான் போட்டுக்கிறேன். விஜய்க்கு தான் போட்டுக்கிறேன். கண்டிப்பாக விஜய் தான் வருவாங்க. விஜய் தான் வரணும், வந்தால் போதும். இந்த வாட்டி வந்து டஃப்பாக தான் போகுது. 3 கட்சியில் எது வருதுன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது, டிசைட் பண்ண முடியாது. ஆனால் வந்து ஒரு 5 வருஷமா இந்த டிஎம்கே இருந்தது. ஆனால் இந்த ஃப்ரீ பஸ் சொல்லிட்டு நிறைய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. ஆனால் நிறைய இப்போ டிஎம்கே இருக்கனால நிறைய டெத்து நடந்திருக்கு, நிறைய டாஸ்மாகால் நிறைய பெரிய இது ஆயிருக்கு. ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் வந்து ஏடிஎம்கே வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ற மாதிரி பேச்சுவார்த்தை போகுது. அது எப்படி இப்போ கூட்டணி விஜய் நிறைய பேர் விஜய் யங்ஸ்டர்ஸ் வந்து விஜய் நம்புறாங்க. நிறைய பேர் விஜய் வந்து பண்ணுவார், நம்மளுக்கு நிறைய பண்ணுவார், யங்ஸ்டர்ஸ் நிறைய பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, யங்ஸ்டர்ஸ் ஓட்ட மட்டும் தான் வச்சிருக்காரு. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியுது. ஆனால் கூட்டணி எந்த கட்சி கூட்டணி வெயிட்டாக இருக்கோ அந்த கட்சி தான் வின் பண்ணுமே, புரியுதுண்ணா. ஆனால் இப்போ என்னன்னா இப்போ டிஎம்கேவா ஏடிஎம்கே தான் போட்டியே தவிர விஜய்க்கு போட்டி கிடையாது யாருமே. விஜய்க்கு டிஎம்கே போட்டி இல்லை, விஜய்க்கு டிஎம்கே போட்டியே கிடையாதுண்ணா. ஆனால் நிறைய மக்கள் என்ன சொல்கிறாங்க, விஜய்க்கும் டிஎம்கே தான் போட்டின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து இப்போது கரூரில் இப்போ ஒரு பிரச்சனை இருந்தது. கரூரில் பிரச்சனை இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணாங்க, டிஎம்கே எதிர்த்தாங்க. நிறைய பேர் எதிர்த்து அதுக்கிட்ட அந்த விஷயம் என்ன நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நீட் தேர்வு பற்றி கேட்டாங்க. நீட் தேர்வு பற்றி எதுவுமே எந்த இதுவும் வரல. ஆனால் ஆட்சி முடிக்கும் போது தான் வந்து நிறைய விஷயங்கள் அவர் பண்ணுறாரு. ஆட்சி முடிக்காம இப்போ இந்த டைமில் தான் பஸ் ஸ்டாண்ட் கட்டுற எல்லாமே கட்டுறாரு. அது 5 வருஷம் முன்னாடி அவர் கட்டுருக்கலாம்ல, எல்லாமே பண்ணலாம்ல. ஏன்னா இப்போ என்ன பண்ண இருக்கு, அது விஷயத்த வந்து நம்ம தெரியப்படுத்தினா, நான் இதில் பண்ணுறேன் நான் தெரியப்படுத்தணும் சொல்லிட்டுக்காக அவர் பண்ணுறாரு. வேறு எதுவும். அதே மாதிரி இந்த எக்ஸிட் போல் வந்து ஆக்சிஸ் பேங்க்னு ஒரு நிறுவனம் வந்து கடந்த 2 எலெக்ஷன்லையும் அவங்க ப்ரிடிக்ட் பண்ணது வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இந்த வாட்டி அவங்க வந்து டிவிக்கு தான் இது பண்ணுவோம்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் ப்ரோ, எல்லாம் இப்போ எல்லாமே சோசியல் மீடியா தானே.
இப்போ சொல்றாங்க நிறைய பேர். இப்போ நான் எல்லாருமே வந்து நான் சொல்றேன், நான் கூட சொல்லுவேன்ல விஜய்க்கு நான் ஓட்டு போடணும். ஆனா உள்ள யார் போட்டாங்க யாரு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ நீங்க என்ன, இப்போ நீங்க நிறைய பேர் குத்துட்டீங்க, அப்ப என்ன கேட்பேன், நான் உனக்கு தான் தெரியும் ஓட்டு போட நான் சொல்லுவேன், புரியுதா இல்லையா? ஆனா உள்ள யாருக்கு போட்டா யாருக்கு தெரியும், எனக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்காக என்ன வேணா பேசலாம்ல. ஒருத்தன் வளர்த்து வருது சோசியல் மீடியா தான், ஒருத்தன் ஆஃப் பண்றது சோசியல் மீடியா தான். இந்த வாட்டி யார் வருவாங்க சொல்ல முடியாது கரெக்டா. யாரும் சொல்ல முடியும்னா இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஏடிஎம்கே தான் ப்ரோ, ஏடிஎம் தான் சொல்லுவேன் நான். ஐயா, கருத்து கணிப்புன்றது வந்து அம்மா காலத்திலே பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பெல்லாம் வந்து பொய்யாவே இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 100%ல் ஒரு 99% டிஎம்கே வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஆனால் இப்போ விஜய் கட்சியெல்லாம் வந்து இப்போ தான் உருவாகியிருக்காங்க. அதனால் வந்து இன்னும் கொஞ்ச நாள் அவங்க வந்து இந்த கட்சியில் வந்து மக்களுக்கு சேவை செஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கட்சி வளர்ந்தால் தான் வந்து அடுத்தது இந்த சிஎம்மோ இல்லை மற்றபடியோ வளர்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ வந்து அதிகமாக பட்சத்தில் டிஎம்கே வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி ஆக்சிஸ்னு ஒரு நிறுவனம் வந்து கடந்த 2 எலெக்ஷனா வந்து அவங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டா இருந்தது. டிஎம்கே வின் பண்ண சொல்லியிருந்தாங்க, ஏடிஎம்கே வின் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த வாட்டி அவங்க வந்து டிவிகே வின் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை சார், அது வந்து ஏற்கனவே வந்து இந்த இது கூட நான் ஒரு சின்ன சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க வந்து விஜயோட அவங்களோட அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க மட்டும் அந்த இது பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து அந்த மீடியா வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வாய்ப்பு அதிகம் இருக்குது வந்து டிஎம்கே மட்டும்தாங்க. டிஎம்கே இந்த வாட்டி ஷூரா வந்துருமா? கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். எத்தனை தொகுதியில் வரும்? இத்தனை தொகுதியில் மெஜாரிட்டி ஒரு 116 கேட்டிருக்காங்க. பட் அதை விட அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம்.